மீன ராசி அப்படின்னாவே இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நீங்கள் உதவின்னு கேட்கலனா கூட நீங்கள் எங்கே போகிறீங்க, இப்போ நீங்கள் வேறு யார்கிட்ட கேட்டுடுறீங்க உதவி, இவர் என்ன பண்ணுவார், உடனே போய் உங்களுக்கு என்ன இங்கே போகணுமா, இந்தாங்க நான் சொல்கிறேன் அட்ரெஸ்ஸு, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன், அதேமாரி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா நான் செய்கிறேன், உங்களுக்கு எதாவது அட்வைஸ் வேணுமா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரீ ஹெல்ப் செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர். எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ரெமுனரேஷன் இல்லை, அதற்கான பலன் இல்லை, நான் செஞ்சேன் கடைசியில் பார்த்தா அவங்க நான் செஞ்சதை கரெக்டாக புரிஞ்சிக்கல, அவங்க அதுக்காக எனக்கு எதையும் திருப்பி கொடுக்கல, அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். அதனால் மீனராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, அந்த உதவி செஞ்சுட்டு அவங்க திருப்பி உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மீனராசி என்பவர்கள். நிறைய பேர் என்னென்னா உதவி செய்யும் போதெல்லாம் செஞ்சுருவாங்க, ஏன்னா அப்போ இவங்க உதவி செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்க, சரி ஏதோ ஹெல்ப் கேட்டாங்க செஞ்சுட்டோன்னு. ஆனால் அது கண்டினியூஸாக இவங்க சொல்கிறக்கூடிய கைடன்ஸ் என்ன ஆகும்னா மற்றவங்களுக்கு நடக்கும், அவங்களால ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் மீனராசி என்பவர்கள். அதனால் என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸாக இவங்களோட கைடன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிடுவாங்க, நான் இவ்வளோ கைடன்ஸ் கொடுத்தனே நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா பல தவறான முடிவுகளால் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவங்க வாழ்க்கையில் எந்த நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்க மாட்டாங்க, அதனால் இவங்களுக்கு எப்போயுமே லைஃப் எக்ஸ்பெக்டட் லெவலில் இருக்காது. நிறைய மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும்னா திருமணத்தில் ஒரு பிரச்சனை வரும், திருமணம் நிற்கும், இல்லை திருமணம் செய்யும்போது ஒரு தப்பான ஒரு கணவனையோ மனைவியோ வரனை தேர்ந்தெடுப்பதுக்கான வாய்ப்பு வரும். அதுக்கப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு வருந்தக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். அதனால் இவங்க பெருசாக ஹெல்ப் பண்ணும்போதே நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் இதெல்லாம் எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் எப்பவுமே வராது. அதை மட்டும் கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு முருகனுடைய வழிபாடு, சரிங்களா, 6 உடைய முருகன் வழிபாடு, நீங்கள் சாதாரணமாக ஒரு முகம் இல்லாமல் 6 முகம் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை இல்லை திங்கக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் பண்ணாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மிகப்பெரிய உச்சத்தை, தேவையில்லாத பிரச்சனைலேருந்து விடுதலையாகி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முருகன் வழிபாடு கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு கொடுக்கும்.